வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நேற்று பார்த்தீங்கன்னா ப்ளே வித் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை பற்றி பார்த்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கடப்பார ஸ்குவாட் மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஸ்குவாட் அனாலிசிஸ், ப்ராபபிள் பிளேயிங் 11, தென் அவங்களோட அன்கேப்ட் பிளேயர்ஸ் பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இவங்களோட ஸ்குவாடில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து அந்த ஓப்பனரில் இஷன் கிஷன் வந்து நல்ல பிளேயர் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அவரால் அந்த அளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ எகெயின் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து இந்த டைம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ரயான் ரிக்கில்டன். SA20 கலக்கின எம்ஐ கேப்டனுக்காக ரயான் ரிக்கில்டன். ஸோ அவர் தான் வந்து இந்த டைம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்போவுமே அந்த எம்ஐ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆல் ஓவர் ஃப்ரான்ச்சைசிஸ் லீக்கில் அவங்க பர்டிகுலர் டீமில் வந்து யார் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்கள எப்படியாவது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு எடுக்க வைப்பாங்க. ஸோ அதே டெம்ப்ளேட் தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. எம்ஐ கேப்டனில் நல்லா விளாண்ட ரயான் ரிக்கில்டன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிச்சிருப்பாரு. ஸோ நல்ல ஒரு வாட்ச் அவுட் பிளேயர். லைக்லி பார்த்தீங்கன்னா குயின்டன் டி காக் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் தான் வந்து விளாடுவார். ஸோ நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ அவர் எப்படியுமே வந்து 11ல் வருவார். தென் வில் ஜாக்ஸ் அவரையும் வந்து எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அம்பானி போய் வந்து ஆர்சிபி ஓனர்ஸ் கிட்ட வந்து கை கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ், எங்களுக்கு இந்த பிளேயர் கிடச்சி ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குன்ட்டு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர் ஹிட்டர். ஸோ ஆஃப் ஸ்பின் பவுலிங் உங்களுக்கு போட்டு கொடுப்பாரு. ஸோ அதனால் நோ வரிஸ். ஸோ வில் ஜாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து டிம் டேவிடை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு பிளேயரை வந்து எடுத்து வந்திருக்காங்க, பெவான் ஜேக்கப்ஸ் ஃப்ரம் நியூசிலாண்ட். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டால் பிளேயர், நல்ல ஒரு பவர் ஹிட்டர். ஆஃப் சைடு அண்டு லெக் சைடு ரெண்டு சைடுமே வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ நம்ம அந்த சூப்பர் ஸ்மாஷ் அந்த நியூசிலாந்து லீக்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. ஸோ அவர் அப்படியே பிக் பண்ணி எடுத்துட்டாங்க, பெவான் ஜேக்கப்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ILT20 எம்ஐ எமிரேட்ஸ்க்காக வந்து விளாண்டாரு. ஸோ நல்ல ஒரு பிளேயர். ஸோ அவர் வந்து எப்படி ஃபிட்டின் ஆவார் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா 4 ஃபாரினர்ஸ் தான் போகுங்கிறப்போ இவர் லெவலில் ஃபிட்டின் ஆவாரா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். தென் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நல்லாவே ஷார்ட்டேஜ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பும்ரா மட்டும் நல்லா போட்ட மாதிரி தெரிஞ்சுது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட் மறுபடியும் அவர் வந்து பேக் டு ஹோம் அப்படின்னே சொல்லலாம். 2021 அந்த ரேஞ்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்து விளாண்டாரு. ஸோ திருப்பியும் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா மேசூ காம்பினேஷன்னு சொல்லலாம். அவங்க மறுபடியும் வந்துட்டார் ட்ரெண்ட் போல்ட். தென் உங்களுக்கு தீபக் சாகரை வந்து எடுத்து வந்திருக்காங்க. பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஸ்விங் பண்ணுவார். ஸோ இந்த டைம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆட மாட்டார். அது தாண்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அவருக்கு நிறையாவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்க்குனால அவர் விளாட முடியல. ஸோ இந்த டைம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு டொமஸ்டிக் லீக்கில். ஸோ அதே பர்ஃபார்மன்ஸை மும்பை இந்தியன்ஸ்க்கு காமிப்பார் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்புவோம். பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகர். ஸோ சரியான காம்பினேஷனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் எக்ஸ்ட்ரா நிறையா போட்டிருக்காங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே. ட்ரெண்ட் போல்ட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் எப்படியாச்சும் யாராவது ஒரு விக்கெட்டை வந்து எடுத்துருவார். ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷனை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ செம காம்போவாக இருக்க போகுது. ஸோ பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ட்டேஜ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூஷ் சாவ்லா தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட கேப்டன் மிச்சல் சாண்டரை வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ மிச்சல் சாண்டரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், எக்கனாமிக்கல் பவுலர். உங்களுக்கு 4 ஓவர் போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா 6 ரன்ஸ் 7 ரன்ஸ் அந்த எக்கனாமியில் தான் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அதில் வந்து நோ டவுட். ஸோ இந்த டைம் வந்து அவர் எட்டு வந்திருக்காங்க. CSKக்கு வந்து மிச்சல் சாண்டர் வந்து விளாண்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரால் 14 மேட்சஸ் வந்து விளாட முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் எம்ஐ டீமில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 14 மேட்சஸும் விளாடுவார். ஏன்னா எம்ஐக்கு அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் தான் வந்து 11ல் வர போகிறாரு. ஸோ கன் ஸ்பின்னர். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங்கும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அலாக் அசான்ஃபரை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவர் வந்து இன்ஜுரி காரணத்தால் வந்து மிஸ் அவுட் ஆகுறாரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அனதர் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர். இவருமே வந்து நல்ல ஒரு ஸ்பின்னர்னே சொல்லலாம், முஜிபியூர் ரஹ்மான். ஸோ அவர் தான் வந்து இந்த ஸ்குவாடில் வந்து திருப்பி எட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாலிட் ஸ்பின்னர். நம்ம இந்த வான்கேடையிலையுமே பார்த்துருப்போம், இங்கிலாந்துக்கு எதிராக அந்த நல்ல ஒரு ஸ்பெல் போட்டிருந்தாரு. ஸோ அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்பின்னர்ஸும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ்னே சொல்லலாம். ஸோ முஜிபுர் ரஹ்மானை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் லிசார்ட் வில்லியம்ஸ் அவரையும் வந்து எட்டு வந்திருந்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணத்தினால மிஸ் அவுட் ஆகிறாரு. ஸோ அதே SA20 லீக்கில் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டனுக்கு கலக்கின கார்பின் போஷ். ஸோ அவரை வந்து எட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக விளாடுவார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்கப்பாக இருப்பார். மேபி உங்களுக்கு வில் ஜாக்ஸ் ஆர் ரயான் ரிக்கில்டன். ஸோ இந்த மாதிரிக்கான ஒரு நல்ல ஒரு பேக்கப் பிளேயராக இருப்பார். தென் உங்களுக்கு அனதர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் லைக் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கூட இருப்பார், ரீஸ் டாப்லே. ஸோ அவரும் இந்த டீமுக்கு வந்திருக்காரு. மேபி ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ரீஸ் டாப்லே அண்ட் ட்ரெண்ட் போல்ட் கூடவே விளாட சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஜாஸ்பிரிட் பும்ரா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து விளாட வர மாட்டார்.
அவர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் சமயத்தில் தான் வந்து டீமுக்குள்ளேயே வந்து வரப்போகிறாரு ஜாஸ்பிரிட் பும்ரா. ஏன்னா அவர் இன்னும் ஃபுல் ஃபிட் ஆகலை. ஸோ அவர் வந்து எப்படி ஃபிட் இன் ஆகிறாருங்கிறத வந்து பார்க்கணும். ஏப்ரல் வரைக்கும் ஜாஸ்பிரிட் பும்ரா நாட் அவைலபிள். ஸோ ஏப்ரல் ஸ்டார்டிங் வீக்கில் தான் வந்து ஜாஸ்பிரிட் பும்ரா வருவார். ஸோ ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாட மாட்டார். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த ஸ்லோ ரேட் அது காரணத்தினால பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கேப்டன் பண்ண போகிறாங்கங்கிறது வந்து தெரியல. மேபி சூரியகுமார் யாதவ் வந்து எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பண்ணுவார். ஏன்னா இப்போ தான் அவர் இந்தியன் T20 டீம் வந்து கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அப்படியே மறுபடியும் வந்து கேப்டன் பண்ணுவாங்க. இல்லைனா மறுபடியும் ஒரு ரோஹித் சர்மா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு மட்டும் கேப்டன் போவாங்களா? ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைவல்ரி பார்ட்னர் ஸோ சிஎஸ்கே கூட தான் வந்து விளாட போகிறாங்க. ஸோ சிஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா கிடையாது, ஜாஸ்பிரிட் பும்ரா கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் இல்லாமல் வந்து விளாட போகிறாங்க. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஓவரால் ஸ்குவாட். நல்ல ஒரு சாலிட் பிளேயர்ஸ்லாம் வந்து எடுத்து வந்திருக்காங்க டீமுக்குள்ளே. தென் இன்னொரு இந்தியன் பவர் ஹிட்டர் வந்து எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவர் இந்தியன் கிறிஸ் கெயில்னே சொல்லலாம். ராபின் பென்ஸ் நல்ல ஒரு பவர் ஹிட்டர், டேலண்டட் கைனே சொல்லலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து பிக் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஜுரி காரணத்தினால வந்து மிஸ் அவுட் ஆனார். ஸோ இந்த டைம் மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர். ஸோ உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஸ்லாட்டில் வந்து இவர் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கலாம். தென் லாஸ்ட் இயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நமன்தீர், அவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாக ஃபினிஷிங்கில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஒரு 50+ வேறு வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ அவரும் இந்த ஸ்குவாடில் வந்து இருக்கார். ஸோ அவருக்கு தான் RTM போட்டு வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை. ஸோ இந்த 2 டேலண்டட் பிளேயர்ஸும் உங்களுக்கு 11ல் இருக்காங்க. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ஓவரால் ஸ்குவாட் சேஞ்சஸ். நல்ல ஒரு பேலன்ஸ்டு சைடாக இந்த டைம் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து பூ பண்ணாங்க. ஸோ இந்த டைம் அவரை வந்து லவபிள் கேப்டனாக வந்து ஏற்றுக்கிட்டு ஸோ அவரோட கேப்டன்சியை வந்து எல்லாம் விரும்பி பார்ப்பாங்கங்கிறத வந்து நம்ம நம்புவோம். ஏன்னா T20 வேர்ல்டு கப் அந்த லாஸ்ட் ஃபைனல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா போட்டு நமக்கு ஒரு T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து எல்லாருமே பிடிக்க ஆரம்பிச்சு. ஆரம்பத்துலேருந்து எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா சொல்லலாம். எப்போ அவங்க வந்து அந்த மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக போட்டாங்களோ ஸோ அதுக்கப்புறம் அந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியை வந்து யாரும் வந்து விரும்பலை. ஸோ இந்த டைம் அவரை வந்து விரும்பி பார்ப்பாங்கங்கிறத வந்து நம்புவோம். லாஸ்ட் டைம் பூடு கேப்டனாக இருந்த ஹார்திக் பாண்டியா இந்த டைம் லவபிள் கேப்டனாக இருப்பார். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பிளே ஆஃப் வந்து மிஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் வந்து டெஃபினட்டாக பிளே ஆஃப் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்குவாடாக வந்து எடுத்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாவோட இதுவுமே வந்து சாலிடாக வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஸ்பின்னர் சைட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் ஸ்பின்னர்ஸை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலிங் யூனிட் வச்சுருக்காங்க. டாப் ஆர்டர் பேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி டாப் ஆர்டர் பேட்டர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கன்சர்ன் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ஸ்லாட்டில் இன்னொரு பவர் ஹிட்டர் எடுத்துருக்கலாமோ? ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா டிம் டேவிட வந்து அவங்க மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ பெவன் ஜேக்கப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்டில் அவர் பார்த்தீங்கன்னா ஃபாரினர். ஏன்னா அந்த 4th ஃபாரினர் வந்து அவரை எடுக்க முடியாது. ஏன்னா 4 ஃபாரினருங்கிறப்போ பெவன் ஜேக்கப்ஸ் எப்படி வருவார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஓவரால் ஸ்குவாட் அனாலிசிஸ். செக்மெண்ட் 2 ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 ஃபார் ஃபியூ மேட்சஸ். ஏன்னா ஜாஸ்பிரிட் பும்ரா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவைலபிளாக இருக்க மாட்டார். ஸோ அதனால இவங்க 11 எப்படி இருக்குன்னா ஓப்பனிங் ரோஹித் சர்மா அலாங் வித் ரயன் ரிக்கில்டன். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, ஏன்னா இந்தியாவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 ராபின் பென்ஸ். நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா. நம்பர் 7 மிச்சல் சாட்னா. நம்பர் 8 தீபக் சஹா. நம்பர் 9 கரண் சர்மா. நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட். நம்பர் 11 ரீஸ் டாப்லி. தென் இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமன்தீர் வருவார். ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் தான் வந்திருந்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா பும்ரா இல்லாதப்போ இவங்களோட பிளேயிங் 11 இப்படி தான் இருக்கா சான்சஸ் இருக்கலாம். பும்ரா அவைலபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஓப்பனிங் ரோஹித் சர்மா அலாங் வித் ரயன் ரிக்கில்டன். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா திலக் வர்மா. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 ராபின் பென்ஸ். நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா. நம்பர் 7 மிச்சல் சாட்னா. நம்பர் 8 தீபக் சஹா. நம்பர் 9 ஜாஸ்பிரிட் பும்ரா. நம்பர் 10 முஜிபுர் ரஹ்மான். ப்ரீவியஸ் பிளேயிங் 11ல் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாப்லேயே வந்திருந்தார். ஏன்னா இப்போ ஜாஸ்பிரிட் பும்ரா அவைலபிள் இல்லை. ஜாஸ்பிரிட் பும்ரா அவைலபிள் ஆகிட்டான்னு பார்த்தீங்கன்னா கரண் சர்மாக்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மான் வந்துடுவார். நம்பர் 11 ட்ரெண்ட் போல்ட். தென் நம்பர் 12 இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நமன்தீர். ஸோ இதுதான் வந்து ஜாஸ்பிரிட் பும்ரா வந்ததுக்கு அப்புறமான ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஓவரால் பிளேயிங் 11. செக்மெண்ட் 3 அன்கேப்ட் பிளேயர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அன்கேப்டு பிளேயர்ஸ். ஸோ இவங்களோட அன்கேப்டு பிளேயர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த மும்பை கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேலண்டட் ஸ்கவுட் எடுப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க எடுக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஒரு திலக் வர்மாவை எப்படி ஃபைன் பண்ணி அவர் இப்போ பார்த்தீங்கன்னா T20யில் எந்த அளவுக்கு கலக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஹார்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிளேயர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ எப்போவுமே அவங்களோட ஃபைண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ராபின் பென்ஸ் அவரை வந்து எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ நம்ம இந்தியன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் கிறிஸ் கெயில்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு பவர் ஹிட்டர் வச்சிருக்காரு. அவரோட ஸ்வீப் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ராபின் பென்ஸ்
அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து மிஸ் அவுட் ஆகிட்டார் இன்ஜுரி காரணத்தினால. ஸோ இந்த டைம் வந்து டெஃபினட்டாக 11ல் வந்துடுவார். செகண்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ் அங்கத்வா, நல்ல ஒரு bowling ஆல்ரவுண்டர். ஸோ அவர் நல்ல ஒரு டேலண்டட் கை. ஸோ அவர் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்காக வந்து விளாண்டாரு. ஸோ இந்த டைம் அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்து விளாட போகிறாரு. நிறைய அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் வந்து இந்த டைம் வந்து எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் பவுலர். ஸோ நாட் மச் தட் லெவல், அவர் வந்து ஓவர் ரேட்டும் நம்ம பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு டீசென்ட் பவுலர். ஸோ அவர் இந்த டீமில் வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் நமன்தீர், லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து கலக்குனாரு மும்பை இந்தியன்ஸ்க்காக. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ரோல் வந்து அவர் டேக் ஆன் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 50+ வந்து அடிச்சிருந்தாரு நமன்தீர். சூப்பராக வந்து விளாண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் இந்த டைம் வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வந்து எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அனதர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அஸ்வினி குமார், அந்த பஞ்சாப் T20 லீக்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரு வந்து இந்த டைம் வந்து எட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸ்ரீஜித் கிருஷ்ணன், நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் ஃப்ரம் கர்நாடகா. ஸோ அவரை வந்து இந்த டைம் வந்து எட்டு வந்திருக்காங்க. நல்ல டொமஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. வெங்கட சத்யநாராயண பென்மெட்ஸா, இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு bowling ஆல்ரவுண்டர். அந்த ஒரு டோல் அண்ட் பவுன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் bowling போடுவார். பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக பண்ணி கொடுப்பாரு. ஃபைனல் பிளேயர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர், கேரளாவோட லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ நல்ல ஒரு பிளேயராக இருப்பார். ஏன்னா இவங்க டீமுக்கு பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கார். ஸோ மேபி அவருக்கு ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஆச்சுன்னா இவர் ஸ்குவாடில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். நல்ல ஒரு டேலண்டட் கை ஃப்ரம் கேரளா. ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஓவரால் ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் அவங்களோட ப்ராபபிள் 11 நம்ம பார்த்துட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட நல்ல ஒரு டேலண்டட் அன்கேப் பிளேயர்ஸை பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து பிளே ஆஃப் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக பிளே ஆஃப் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா யூனிட்டுமே கவர்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஸ்பின் bowling யூனிட், டாப் ஆர்டர்ஸ், ஃபினிஷர்ஸ் எல்லாமே வந்து சாலிட் ஆயிடுச்சு. பட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்கங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஸ்குவாட் அனாலிசிஸ். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.